வி தமிழர்களுக்கு வணக்கம். ஊடகவியலாளர் திரு வளவனோட இணைஞ்சிருக்கோம். வணக்கம் வளவன். வணக்கம். நிர்மலா சீதாராமன் மீது வழக்கு பதியப்பட்டிருக்கு. என்ன நடந்துட்டு இருக்கு? ஏன் திடீர்னு நிர்மலா சீதாராமன் மேல வழக்கு பதியப்பட்டிருக்காங்க? மிக மிக முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங் டேர்ன் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். இது சட்ட ரீதியாக பல விதமான வெவ்வேறு டைமென்ஷனுக்கு போகுங்கிறது ஒரு பக்கம். இன்னொன்று அடிப்படையில் நம்ம பார்க்கறது தேர்தல், அதாவது கட்சியாக தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி மிரட்டி பணம் பறித்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டே ஒரு நாட்டினுடைய நிதியமைச்சரின் மீது. எதுக்காக அப்படின்னா, எலக்டோரல் பாண்டை பயன்படுத்தி எல்லாரையும் மிரட்டி பணம் பறித்து அதை வைத்து துஷ்பிரயோகம் செய்திருக்கிறார் என்கிற குற்றச்சாட்டில் தான் ஒரு நிறுவனம் இருக்குது. அது நிறுவனம் அப்படிங்கிறத விட ஒரு அமைப்பு, அதிலிருந்து அதனுடைய துணை பொறுப்பாளராக இருக்கிறவர் தான் போய் கேஸே போட்டிருக்கிறார். அந்த அமைப்பு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜன அதிகார சங்க ஹர்ஷ சங்கத்தானே அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இதனுடைய செகண்ட் தலைமை பொறுப்பில், இரண்டாவது தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர் ஆதர்ஷ் ஐயர் அப்படின்றவர். இவர் போய் ஒரு கம்ப்ளைண்ட்டாக ஃபைல் பண்ணுறாரு. அந்த ஃபைல் பண்ணது அப்படிங்கிறத ப்ராசஸ் பண்ணுறதுல கொஞ்சம் லேட்டாக இருக்குது, தொய்வு இருக்குன்னு நேரடியாக நீதிமன்றத்துக்கு, குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்துக்கு அதை மூவ் ஆன் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் வந்து நிர்மலா சீதாராமன் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும், எஃப்ஐஆரை பதிவு பண்ணுங்க என்று உத்தரவிட்டதன் அடிப்படையில் இப்போ நிர்மலா சீதாராமன் மீது, அதாவது தன்னுடைய நிர்மலா சீதாராமன், ஜேபி நட்டா மற்றும் பல பாஜகவினுடைய மூத்த தலைவர்கள் அப்படிங்கிற இடத்துக்கு வருது. அதே போல் அதிகாரிகள், இடி அதிகாரிகள் வரைக்கும் உள்ளே கொண்டு வராங்க. இது என்னென்னா, கிட்டத்தட்ட இடியும் போய் மிரட்டினதுனால தான் அவங்க வாங்கியே பணம் போட்டாங்க அப்படிங்கிற அந்த கேஸையும் உள்ளே கொண்டு வராங்க. அப்போ அதன் அடிப்படையில் தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகப்படுத்தி மிரட்டி பணம் பறித்த எக்ஸ்டார்ஷன் கேஸுங்க. மிரட்டி பணம் பறிக்கிறதுங்கிறது ரொம்ப பிளைனாக எடுத்தோன்னா இதை நிதியமைச்சர் செய்திருக்கிறார் என்கிற இதை வந்து இப்போ எஃப்ஐஆராக பதிவு செய்யப்பட்டு விட்டது. இப்போ இந்த இன்ட்ரெஸ்டிங் டேர்னை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஏன்னா இது அடுத்தடுத்த கட்டமாக, இது தொடர்ந்து கடந்த காலத்தில் பிப்ரவரியில் நம்ம பார்த்தோம், உச்சநீதிமன்றம் எலெக்ஷனுக்கு முன்பாக எலக்ட்ரல் பாண்டை கம்ப்ளீட்டாக ஸ்கிராப் பண்ணாங்க, அன்கான்ஸ்டியூஷன் அப்படின்னாங்க. அதில் ஆனால் அவங்களால ஃபாலோ அப்பில் பல விஷயங்கள் தொய்வு ஏற்பட்டது பிஜேபி. ஆனால் பிஜேபிக்கு கிடைத்த அந்த பணம் இருக்கு இல்லையா, இன்னைக்கு வரைக்கும் அதில் எலக்ட்ரல் பாண்ட் கொடுத்ததன் மூலமாக ப்ராஜெக்ட் வாங்கின கம்பெனிகள் இருக்காங்க, வழக்கு நடக்காமல் தப்பித்தவர்கள் இருக்கிறார்கள், வேறு மாநிலங்களில் ப்ராஜெக்ட் கிடைச்சார். பிஜேபி எம்பி ஒருத்தர் அவருடைய கம்பெனி மூலமாக பிஜேபிக்கு எலக்ட்ரல் பாண்ட் கொடுத்துட்டு இமாச்சல பிரதேசத்தில் 1000 கோடிக்கு கான்ட்ராக்ட் வாங்கியிருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் வெளிப்படையாகவே குற்றக்கோவாக இருக்கும்போது இந்த அம்மையாரின் மீது அப்படின்னா இப்போ அடுத்த கட்டமாக அது நிறைய டேட்ஸ்லாம் வேற ரொம்ப கார்லேட்டாக இருந்துச்சு. அதாவது முதல்ல பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு ரைடு போயிருக்கும், அப்புறம் திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரல் பார் மூலியமாக ஃபண்டு போயிருக்கும், அப்புறம் பெயில் கிடைச்சிருக்கும். இது மாதிரியான ஒரு நீங்கள் வந்து டெல்லி லிக்கர் கேஸ்லேயே தான் நடந்துச்சு. இங்கே அவர் அப்ரூவராக மாறுற டேட்டுக்கு முன்பாக பாண்டு போயிருக்கு, அப்ரூவராக மாறுகிறார், அவருக்கு ஜாமீன் கொடுப்பதுக்கு எந்த தடையும் இல்லைன்னு அமலாக்கத்துறை சொல்லுது, வெளியில் வராங்க. அதுக்கப்புறம் கேசிஆர், கவிதா கேசிஆர்லேருந்து மற்றவங்களெல்லாம் கைது பண்ணுறாங்கிறதுல வரிசையாக அந்த கோரிலேஷன் இருந்தது இல்லையா. ஒரு ரைடு போன பிறகு போகிறது, அல்லது அதுக்கப்புறம் வழக்கு விசாரணை வேறு ஏதோ ஒரு கேஸ் இருக்கும்போது அதில் இடி வந்து அவங்களுக்கான விஷயங்களை கோல்டு ஸ்டோரேஜில், ஃப்ரீசரில் தூக்கி போடுறதுக்கு முன்பாக இந்த பணம் கைமாறி இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இந்தியா முழுக்கவே இருந்தது. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, எலக்ட்ரல் பாண்டு நிதியமைச்சர் எஸ்பிஐ தான் அதை ஹேண்டில் பண்ணுச்சு. நிதியமைச்சருங்கிற முறையில் அம்மையார் தான் அதுக்கு பொறுப்பாக வேண்டிய தேவை. நம்ம இந்த இடத்துல ஒரு விஷயத்தை ஃப்ரீஸ் பண்ணிட்டு பார்க்கணும். நிர்மலா சீதாராமன் தேர்தலுக்கு முன்பாக ஒரு இடத்துல பேசும்போது குறிப்பிட்டாங்க, மீண்டும் நாங்கள் வெற்றி பெற்று வந்தால் உரிய, இப்போ உச்சநீதிமன்றம் அன்ஸ்ட்ரைக் பண்ணால் கூட எலக்டோரல் பாண்டை திரும்ப கொண்டு வருவது குறித்து நாங்கள் பரிசீலிப்போம்னு இதே நிதியமைச்சர் பேசியதாக ஒரு ஞாபகம் இருக்குது. அப்போ அப்படியான இடத்துக்கு அவ்வளவு அடமெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா அப்போ அதுக்கான பொறுப்புகளை நீங்கள் எடுத்து தான் ஆகணும் அப்படின்ட்டு அங்கே இருக்கக்கூடிய எம்பிஎம்எல்ஏக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் இப்போ இதுக்கு அடுத்தான ப்ராசஸ் போகும். இதில் என்ன அப்படின்னா, பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்டில் செக்ஷன் 17 அப்படின்னு 17வது சட்டப்பிரிவில் ஒரு உட்பிரிவு இருக்குது. அதன்படி பார்த்தீங்கன்னா பல நேரங்களில் வீண் வழக்குகளில் தேவையில்லாமல் கூட அரசியல் ரீதியாக போட்டு ஃப்ரிவலஸ் கேசஸில் பழிவாங்கப்பட வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால ஒரு இனிஷியல் என்கொயரி கம் ரிப்போர்ட் போடுவாங்க. அதன்படி விசாரணை அதிகாரிகள் 3 மாதத்திற்குள் முழுமையாக சம்மந்தப்பட்ட நபரை அவங்கக்கிட்ட இன்வெஸ்டிகேஷன் மற்ற ப்ராசஸ் எல்லாம் பண்ணி அதனுடைய நீட்சியாக ஒரு ரிப்போர்ட்டை எதர் கவர்னர் சாங்ஷனுக்கு அனுப்பணும் அல்லது கோர்ட்டுக்கு கொண்டு போகணும். இது ரெண்டுத்தில் என்ன ப்ராசஸ்ங்கிறத நம்ம கிளியராக பார்த்துக்கணும். ஏன்னா அது இப்போ கேட்கக்கூடியது கோர்ட்டே
டைரக்ட் பண்ணிட்டதால அது கோர்ட்டுக்கு தான் போகுது. வழக்கினுடைய அது மெயின்டெனபிலிட்டி, அக்கௌண்டபிலிட்டி எந்த அளவுக்கு அந்த வழக்கு அதனுடைய இதை கொண்டு போகலாம் அப்படிங்கிறத நோக்கி நகர்த்துவதற்கான ஸ்பேஸ் இருக்குது. இப்போ ஏன்னா இந்த செக்ஷன் 17A வச்சு தான் முதற்கட்ட அறிக்கைன்னு கவர்னர் இப்போ உத்தரவிட்டிருக்காரு. சித்தராமையா வந்து அந்த 17A கீழே அடுத்த 3 மாதத்துக்குள்ள அறிக்கையை கவர்னர் கேட்டிருக்காரு, சாங்ஷன் கொடுத்துட்டாரு. விசாரிக்க சாங்ஷன் கொடுத்து கோர்ட் ஓகே பண்ண பிறகு அடுத்த 3 மாதத்துக்குள்ள இப்போ ரிப்போர்ட் அவருக்கு போகணும். அதனுடைய பேஸ் இருக்கா, ரெகுலர் ட்ரையலில் தொடங்கலாமாங்கிறதுக்கான ஒரு இனிஷியல் இது. ஏன்னா நீங்கள் சும்மா சிஎம் போயிட்டு கண்ட நேரத்தில் நாங்கள் விசாரிக்கிறோம் ஆளாலே கிளம்பி வேலை செய்ய விடாமல் செய்யக்கூடாது எந்த மக்கள் பிரதிநிதிக்குமே அப்படிங்கிறதால எம்பிஎம்எல்ஏஸ்க்கான அந்த கொஸ்டின் இருக்கு. அதன் அடிப்படையில் அம்மையார் வந்து கர்நாடகாவிலிருந்து ராஜ்யசபா உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர், மத்திய நிதியமைச்சர், அதே போல் அவர் ஒரு பெண்ணாகவும் இருக்கிறார் அப்படின்னும் போது அவருக்கான அந்த இன்ட்ராகேஷன் ரூல்ஸ்குள்ளே வரப்போகுது. இது வந்து கர்நாடக காங்கிரஸ் அரசுக்கு அதாவது பசியில் இருந்தவங்களுக்கு ஒரு ஃபுல் மீல்ஸே அளவு சாப்பாடு கிடைக்காம அன்லிமிட்டட் மீல்ஸ் கிடைச்ச மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அவங்க குஷியாக இருக்காங்க. ஏன்னா சித்தராமையாவை நீங்கள் சொன்னீங்க எஃப்ஐஆர் இருக்கு விசாரிக்க சொல்லிட்டாங்க, உடனடியாக அவர் பதவி விலக வேண்டும், முதலமைச்சரா நீங்க உட்காரலாமா அப்படின்னு கேட்டீங்க. இன்னைக்கு அவர் கேட்கிறாரு நிர்மலா சீதாராமனை விலக சொல்லுங்க. நாட்டினுடைய ஒன்றிய நிதியமைச்சர், நான் ஒரு மாநிலத்தில் தான் முதலமைச்சர், ஒன்றிய நிதியமைச்சர், அது அவங்களும் கர்நாடகாவில் இருந்து வேற போயிருக்காங்க. நீங்க இவர் குற்றம் சாட்டப்பட்டவர் பதவியில் இருப்பது கர்நாடகாவுக்கு அசிங்கம் நீங்கன்னா அப்ப அந்த மேயரும் கர்நாடகா எம்பின்னு தான் அவர் கேட்பார் இல்ல, கர்நாடகாவிலிருந்து போயிருக்கிறார். அப்ப அவங்களுக்கு ஊழல் குற்றச்சாட்டு, ஊழல்ங்கிறத விட இது ஊழலை விட இன்னும் கூடுதலாக நீங்க அதிகார துஷ்பிரயோகத்தோட சேர்ந்து த்ரெட்டனிங் கொடுத்துருக்கிறீங்க, யாரும் தொழில் பண்ண முடியாதுங்கிற லெவலுக்கு போயிருக்கீங்கன்னா என்னென்ன செக்ஷன்ஸ் எல்லாம் பரிந்துரை பண்றாங்கிறது கட்டாயம் பார்க்கறதுக்கு ஹாப்பியா இருக்கும். இப்போ ஒரு வேற விதமான பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸுக்குள்ள இது வெடிச்சு கிளம்பி இருக்கிறது. ஏன்னா இது ஆக்சுவலாக நேற்று நைட்டு ஒரு 11 மணிக்கு பிறகு தான் அது வெளியவே கசிய ஆரம்பிச்சது. முதல்ல என்ன அந்த ஸ்க்ரீன்ஷாட், அதாவது இந்த வழக்கு, ஏன்னா இது ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்ட் தான், இப்படி ஒருத்தர் போடுறாருங்கிறது அரசு தரப்புக்கே தெரியுமான்னு தெரியல. ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்ட் அவர் போய் போடுறாரு அந்த ஆதர்ஷ் ஐயருங்கிறவர். கோர்ட்டில் அது ஹியரிங் வந்து கிட்டத்தட்ட கடைசி கேஸாக வந்திருக்கு, எடுத்து அவங்க உத்தரவு கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு நைட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த ஜுடிஷியல் கோர்ட் இருக்கு இல்லையா, கோர்ட்டினுடைய சைட்டில் இது ஏறின பிறகு தான் நைட்டு ஒரு 11 மணிக்கு பிறகு தான் அது ஸ்க்ரீன்ஷாட்ஸாக வர ஆரம்பிச்சது. நம்ம இதை பார்க்கும்போது என்ன நினச்சோம், நைட்டு அது வந்தது நான் பார்த்தேன், பட் நான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் அடிச்சு பார்த்தேன், யாரும் ரிப்போர்ட் பண்ணல. ஸோ இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படின்னுட்டு ஹோல்டு பண்ணிட்டு பார்த்தா காலையில் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி அஃபிஷியலாக கொடுத்துட்டாங்க. ஏன்னா நைட் ஷிஃப்ட்ஸில் பெரும்பாலும் ரொட்டேஷன் இருக்கும், ரிப்போர்ட் பண்ணுறதுல ஒரு தாமதம் இருக்கும், கார்டெல்லாம் கூட நம்ம ஆட்கள் நைட்டில் போட மாட்டாங்க, அந்த ஈவினிங்கோட முடிஞ்சு போயிடும். சில சமயம் ஐபிஎல் மேட்ச் இருந்தால் ஜெயிச்ச பிறகு ஒரு கார்டு மட்டும் தான் போடுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு செமி ஆஃபீஸில் இருக்கிறவங்களும் பாதி பேர் தூங்கிட்டு தான் இருப்பாங்கிறது வேற. ஸோ அந்த நியூஸ் மீடியா ரூம் அந்த பரபரப்பு வர்றதுக்குள்ளே, ஏன்னா அது ஹைகோர்ட்டாக இருந்தால் டக்குன்னு நமக்கு லைலாவோ பாரத் நியூஸில் ரிப்போர்ட் ஆகிருக்கும். அது இமீடியட்டாக வர்றதுக்கு ஒரு கீழமை நீதிமன்றம்னால அவ்வளோ எக்ஸ்டென்ஷனுக்கு போகல. பட் அது ஊர்ஜிதம் செய்யப்பட்டு இன்றைக்கு கம்ப்ளீட்டாக பரவிரிச்சு சிஎம் ரியாக்ட் பண்ணிட்டாருன்னும் போது தான் நமக்கு அந்த கன்ஃபார்ம்டுங்கிற. ஏன்னா இப்போ தான் காங்கிரஸே பிக்கப் பண்ணுது. இது கிட்டத்தட்ட ஜெயலலிதாவின் மீது சுப்பிரமணியன் சாமி போட்ட மாதிரி தானே வச்சுக்கோங்களேன். ஆனால் அங்கே சுப்பிரமணியன் சாமிக்கு அதுக்கு முன்பாக ஒரு பெரிய நெக்ஸஸ் இருந்தது, அவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டு பல வேலைகள் பார்த்துருந்ததுனால அதுக்கான வெயிட்டேஜ் வேறு விதமாகவும் கவரேஜ் வேறு விதமாக கிடச்சிது. பட் இது ஒரு நகர்த்தி இருக்கிறார். இது வந்து கேஸ் லீகலாக லாஜிக்கல் எண்டுக்கு போகுமா, அதில் என்னென்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது, இது எதுவுமே நம்ம யோசனை பண்ணுறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ கிடையாது. ஏன்னா இன்னைக்கு இந்த நோக்கத்துக்காக கொண்டு வரப்பட்ட லோக்பாலே மதாபி புட்ச் மேலெல்லாம் எடுக்க முடியாது, ஏதோ ஒரு வெளிநாட்டு கம்பெனி சொன்னதை நாங்கள் எப்படி கேட்க முடியும்னு சொல்லிட்டு போகக்கூடிய இடம் இருக்குது. அந்த வகையில் இது எந்த அளவுக்கு போகும், ஏன்னா இது வந்து உச்சநீதிமன்றம் டிசைட் பண்ணி செட்டில் பண்ண ஒரு இஷ்யூ. பட் அதுக்குள்ளே நீங்கள் எப்படி நீங்கள் கோரிலேட் பண்ண போகிறீங்க, என்ன இன்டர்பிரிட்டேஷன் அப்படிங்கிறதெல்லாம் சட்ட ரீதியாக ரொம்ப ஜாலியாக இருக்க போகுது. ஏன்னா இது ஒரு வேளை அடுத்த எலிவேட் ஆகும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய பெஸ்ட் லீகல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உள்ளே வந்து இறங்கும் ஆப்வியஸாக. அப்போ அப்படியான விஷயங்கள் வரும்போது அது இன்னமும் ஒருவேளை மகேஷ் மலானி போன்றவர்களை உள்ளே இறக்கலாம். அவர் இப்போ ராஜ்யசபாவில் இருக்கிறாரு. அதே போல் இந்த பக்கம் அபிஷேக் மனு சிங்வியோ அல்லது ஒரு கபில் சிப்பலோ இவங்கெல்லாம் உள்ளே வரும்போது லோயர் கோர்ட்டுக்கும் அவங்களை கூப்பிட்டு வருவாங்கங்கிறது தான் திருப்பியும் பாண்ட் ஒரு பூதத்தை கிளப்பும் அப்படிங்கிற இல்லை. கட்டாயமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது விசாரணைக்கு கோர்ட்டுக்கு உள்ளே போகும்போது 3 மாதம் முடித்து அறிக்கை வரணும், அவங்ககிட்ட சில பேசிக் இன்புட்ஸ் ஏதாச்சும் வாங்குவாங்க. பட் போடக்கூடிய அதிகாரிகள் என்னென்னா அந்த புரோட்டோகாலுக்குள்ளே நமக்கு அது கொஞ்சம் சிக்கலாக இருக்கும். நீங்கள் ஒரு ஜுடிஷியல்
ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் உத்தரவு போட்டுட்டாரு. அங்கே இருக்கக்கூடிய அந்த எந்த பீட்டில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரோ எஃப்ஐஆர் பதிவாயிடுச்சு. பட் இவர் வந்து யூனியன் மினிஸ்டர்கிட்ட போய் அங்கே விசாரிக்கணும்னா இந்த ப்ரொசீஜரல் லேப்ஸ் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நாள் போகிறதுக்கே முதல்ல ஸ்பேஸ் இருக்கான அந்த ஹைராக்கிக்குள்ளே பல பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் அவங்களுக்கான பாதுகாப்பு, அவங்களுக்கான அந்த பரிந்துரைகள், அவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ரொடெக்ஷனு, இதுக்கு உள்ள இவங்களை முதல்ல அவங்க அலோவ் பண்ணுவாங்களாங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அப்போ இதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த ஜுடிஷியல் கோர்ட்டுக்கு தான் நகர்த்துவது வாய்ப்பாக இருக்கும். இந்த 3 மாதம் அறிக்கைக்கு முதல்ல விசாரிக்கணும்னாலே நீங்கள் ஒரு ஃபார்மல் என்கொயரிக்குள்ளே முதல்ல அவங்க உள்ள தன்னை அட்மிட் பண்ணிக்கிற கேரக்டரா, இல்லை இதை எதிர்த்து உடனடியாக பாஜக வராது, இண்டிவிஜுவலாக நீங்கள் பார்த்துங்கன்னு பாஜக அனுப்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு நம்ம கவனிக்கணும். பட் எலக்டோரல் பாண்டுன்னு வரும்போது நட்டா உட்பட பலரையும் அவங்க நேம் பண்ணுறாங்க. இடி அதிகாரிகள் அவங்களெலாம் இதில் மிக முக்கியம். ஏன்னா மிரட்டி படம் பறித்த அந்த ஆட்களே அவங்க தான், ஏவல் ஆட்களாக கூலி படம் மாதிரி போனது அவங்க தான் போது இது ஒரு பெரிய லெவலில் இதாக தான் இருக்குது. சில நேரங்களில் இதில் ஒரு முகாந்திரமும் இல்லைன்னு இது இல்லை, மேலே கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட்ஸ் அப்படியே கூட டிஸ்மிஸ் பண்ணிட்டு போகலாம். ஆனால் அது ஒரு பேசுபொருளாக மாறி அது மிக முக்கியமாக வெறும் வாய்க்கு அவல் கொடுத்ததாக கர்நாடகாவில் மாறி இருக்குது. காங்கிரஸ் கவர்மெண்ட் இதை எந்த அளவுக்கு ஊதி பெருசாகுதுன்னு மட்டும் பாருங்கள். அந்த அம்மையார் வீட்டில் தொடங்கி எல்லா இடத்துலையும் இப்போ அடுத்து பதவி விலக வேண்டும்னு போராட்டத்தை ஆரம்பிக்கும். காங்கிரஸ் சார்ந்த நிறுவனங்கள் சிலது இருக்கு இல்லையா, கார்பரேட் ஹவுசஸ், இண்டஸ்ட்ரியலிஸ்ட், அவங்க சில பேர் ஆமாம் எங்களை மிரட்டி தான் அவங்க வந்து பாண்டை கொடுக்க வச்சாங்க, எங்களை வாங்கி கொடுக்க வச்சாங்க அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் வரும்போது இது என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும்? இல்லை, இப்போ அவங்க மேலே அஃப்கோர்ஸ் முன்னாடி இருந்த 303 240 தான் இருக்காங்க. பட் ஸ்டில் அப்படி வெளிப்படையாக ஒரு பிஸ்னஸ் ஹவுஸ் வருமாங்கிறது தான் கேள்வி. அந்த இடம் தான் நம்ம யோசிக்கணும். ஏன்னா பிஸ்னஸ்மேனை பொறுத்த வரைக்கும் 2 கட்சிக்கும் கொடுத்துருப்பாங்க, ஆளுங்கட்சிக்கு கூட கொடுத்துருப்பாங்க. நாளைக்கு இடம் மாறுச்சுன்னா இவங்களுக்கு கூட கொடுத்துட்டு அவங்களுக்கு குறைச்சி கொடுத்து இப்படி ஹேண்டில் பண்ணுறது தான்ங்கிறது. பெருநிறுவனங்களாக இருக்கக்கூடியவர்கள் அதை பற்றி வாயை திறக்க மாட்டாங்க. அவங்க பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் எலக்ட்ரல் பாண்டே கொடுத்தது. அஃப்கோர்ஸ் மிரட்டலுங்கிறது தான். ஆனால் அவங்க அதுக்கப்புறம் தொழில் பண்ணணும் அப்படின்னா இது எவ்வளோ நாளைக்கு எடுக்கும்? இந்த லீகல் ப்ராசஸ்க்குள்ளே வந்தோன்னா ஒரு பை சான்ஸ் வந்து அவங்கள அக்யூட்டல் பண்ணிருச்சு அப்படின்னா அது பெரும் பிரச்சனை. இதில் என்னென்னா ரொம்ப சிம்பிளாக யோசிச்சோன்னா, நிதியமைச்சர் ஃபோன் பண்ணி மிரட்டி காசை கொடுலாம் பண்ணுவேன்னு சொல்ல போகிறது இல்லை. அது முதல்ல எலக்ட்ரல் பாண்டினுடைய ப்ராசஸே அவருக்கு தெளிவாக விளக்கப்பட்டதா, அவங்க எடுத்த முடிவா, டிஸ்கஷன்ஸில் அதிகாரிகள் டிஸ்கஷன் இன்ட்ரோடக்ஷனுக்கும் நிர்மலா சீதாராமனுக்கும் தொடர்பு இல்லை இல்லையா, எக்ஸிக்யூஷன்லேயே உங்களுக்கு தொடர்பு இருந்ததா, எஸ்பிஐக்கு என்னென்ன உள்ள கைட்லைன்ஸ் கொடுக்கப்பட்டது, விதிகள் கொடுக்கப்பட்டது, எது ஆர்டிஐயில் வரும் எது வராது, இது எதுவுமே அவருக்கு கீனா தெரியுமான்னு நமக்கு தெரியல. சுப்பிரமணியன் சாமியினுடைய வார்த்தைகள் தான் அது. நான் அதை அப்படியே அவர்கிட்ட கடன் வாங்கி பயன்படுத்துகிறேன். ஏன்னா அவர் ரொம்ப மோசமாக பர்சனலாக விமர்சித்தார். பட்ஜெட்னு அவங்க கொடுக்கறது தான் படிக்கிறாங்க, தான் அது அவங்க ஆஃபீஸில் பிரதமர் ஆஃபீஸ்லேருந்து வர்றது தான் வாசிக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்லாம் அவர் கேட்டார். நம்ம அந்த அளவுக்கு போகலனாலும் அவங்க சில விஷயங்களை கேட்டிருந்துருக்கலாம், போயிருந்துருக்கலாம். பட் எந்த டெசிஷனும் அவங்க எடுத்தது கிடையாது. பிரதமருடைய கேபினெட்டில், மோடியினுடைய கேபினெட்டில் நோ டெசிஷன் இஸ் டேக்கன் பை த கன்சர்ன்ட் மினிஸ்டருங்கிறது வெளிப்படையானது. அவர் அவங்கள ஒரு பெண் அப்படிங்கிற இதில் அகாமடேட் பண்ணி வச்சுருக்காங்க, அல்லது அவங்களுடைய இடபிள்யூஎஸ்ல வரக்கூடியவராக அவங்களுக்கான ஸ்பேஸ் இருக்குது. ஆர்எஸ்எஸ்ஐ திருப்திப்படுத்துவதற்கு இந்த சமூகத்திலிருந்து நாங்கள் கொடுத்துருக்கிறோம். தென்னிந்தியாவிலிருந்து அங்கிருந்து ஒரு பார்ப்பன சமூகத்திலிருந்து ஒரு பெண், ஒரு இடபிள்யூஎஸ் அரிய வகை ஏழையாக இருந்து தேர்தலில் கூட போட்டியிட முடியாத, பணம் இல்லாத அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். அதுவும் காங்கிரஸ் குடும்பத்திலிருந்து வந்து தேசிய சிந்தனையோட, காங்கிரஸும் தேசிய கட்சி தான், பட் அங்கேருந்து ஒரு நாங்கள் நர்ச்சர் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்லாம் காட்டி இவ்வளோ கணக்குக்கு தான் அவங்கள உள்ள வச்சுருக்காங்களே தவிர ரியல் பவர் அவங்ககிட்ட இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனாலும் நீங்கள் கையெழுத்து போட்டிருக்கிறீர்கள் என்பதற்காக நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. டூல் இருக்கு இல்லையா, அதாவது தேர்தல் பத்திரம் அப்படிங்கிற டூலை வைத்து நேரடியாகவே பேரம் பேசிய குழு அப்படிங்கிறது நிதி அமைச்சகமாக இல்லை அப்படின்னா வேற யாராக இருக்க முடியும்? நிதி அமைச்சகமாக இல்லாவிட்டால் வேறு யாராக இருக்க முடியும் என்றால் அமலாக்கத்துறை. ஆனால் அமலாக்கத்துறையும் ரிப்போர்ட்டிங் டு யாருங்கிறது தான், சிபிஐ தான் உங்களுக்கு பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் இருக்கும். அமலாக்கத்துறையும் உங்களுக்கு கீழே தான் வரும், இல்லைன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ இன்டெலிஜென்ஸும் நிதி அமைச்சகம் தான். அப்ப நீ சுத்தி வந்தா அக்காவை சுத்தி தான் வந்துட்டு இருக்கு. அவங்க தான் அவங்கள சுத்தி பலது நடந்திருக்கு, ஆனா அவங்க அதை நடத்தலை. சூரியனை சுற்றி கோள்கள் சுற்றி வந்தாலும் சூரியன் தான் அந்த இடத்துல சென்டர் ஆஃப் கிராவிட்டியாக இருக்கும். இங்கே அப்படி கிடையாது, சுற்றி ஏதோ நடந்திருக்கு, இவங்க உட்காந்து பார்த்துட்டு இருந்திருக்காங்கிற மாதிரியான. பட் அதை பார்த்ததுக்காகவாது அவங்க மேலே வழக்கு பதியப்பட்டிருக்கு. பார்த்து விட்டு நீங்கள் மௌனமாக இருந்தீர்கள் அப்படின்னாலும் கூட இல்லை, அது லீகலாக பெரிய அளவுக்கு எலிவேட் ஆகுதுங்கிறது கொஞ்சம் சிரமம் தான். ஏன்னா இதில் நீங்கள் ப்ரூவ் பண்ணலாம் முடியாது. அவர் செய்திருக்கிறார்
துஷ்பிரயோகம் நடந்திருக்கிறதானா துஷ்பிரயோகம் நடந்திருக்கிறது. குவிட் ப்ரோகோ இருக்குன்னு தானே அதுக்கு அன்கான்ஸ்டியூஷனலி கேன்சல் பண்ணாங்க. ஆனால் அந்த குவிட் ப்ரோகோக்கு அக்கௌண்டபிலிட்டி நீங்கள் எங்கே ஃபிக்ஸ் பண்ணுவீங்கன்னு உச்சநீதிமன்றம் சொல்லலை. அதுதான் பெரும் பிரச்சனை. இன்னைக்கு தலைமை நீதிபதியாக இருக்கும் ஜஸ்டிஸ் டிஒய் சந்திரசூட்டின் மீது இருக்கிற பெரும் குற்றச்சாட்டுகளில் ஒன்று பொதுவெளியில் பேசப்படக்கூடியது, இவர் அதை ரத்து செய்யக்கூடிய அப்போ இருந்த அந்த வீரியம் அடுத்தடுத்த ஹியரிங்ஸில் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணி எஸ்பிஐயை பிடிச்சாங்க. நீங்கள் ரிலீஸ் பண்ணலன்னா அடுத்து நடக்கிறது என்னங்கிறத யோசிச்சுக்கோங்கன்னு லெவலுக்கு அந்த வேகம் இருந்தது. பட் அது கிராஜுவலாக ஸ்லோ டவுன் ஆகி அதுக்கு பிறகு அவ்வளோதான் செட்டில் டவுன் ஆயிடுச்சுங்கிற இடத்துக்கு போயிடுச்சுன்னு ஒரு விமர்சன பார்வை அவர் மேலே நம்ம இருக்க தான் செய்யுது. பட் ஸ்டில் அது எல்லாருடைய எதிர்பார்ப்பையும் எல்லாராலையும் நிறைவேற்ற முடியாதுங்கிற இடம் இருந்தாலும் அதில் இன்னும் கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சி என்ஷூர் பண்ணியிருக்க வேண்டும். அந்த பெட்டிஷனை போட்டவங்களிருந்து பலரும் அதை தான் முன்வைக்கிறாங்க. அது ஏடிஆராக இருக்கட்டும், இல்லை தொடர்ந்து அதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட்டுங்களாகட்டும், நியூஸ் ஹவுசஸ், இண்டிபெண்டன்ட் மீடியா ஹவுசஸ் ஆகட்டும், எல்லாரும் வைக்கக்கூடியது அந்த பாயிண்ட் தான். பட் ஸ்டில் இது வந்து பொலிட்டிக்கல் ரீதியாக கிடைத்த மிகப்பெரிய ஒரு அவலாகத்தான் எதிர்கட்சிகளுக்கு மாறி இருக்கிறது. யாருக்கு தெரியும், இப்போ இதை காரணமாக வச்சுட்டு இங்கே எதுக்கும் சாஸ்திரி பவனை முற்றுகையிடுறேன்னுட்டு இடி ஆஃபீஸை நம்ம செல்வ பிறந்த கூட அடுத்து ஒரு மீட்டிங்கை போட்டுட்டு கிளம்பி போகலாம் வாய்ப்பு இருக்கிறது. இந்தியா முழுக்க அது எப்படி நகர்த்துறாங்க. ஏன்னா வேற ஒரு கேஸில் ஒரு இடி ஹரியானாவில் சிட்டிங் காங்கிரஸ் எம்எல்ஏவை இடி எலெக்ஷன் அறிவிக்கிறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி கைது பண்ணி தூக்கிட்டு போய் உள்ள வச்சுக்கிச்சு. கோர்ட்டு கைது பண்ணதே அது ஷெட்யூல்டு அஃபென்ஸே கிடையாது. என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷனில் உனக்கு என்ன வேலை, கைது செல்லாதுன்னு இன்றைக்கி அறிவிச்சிருக்கு. அவர் எலெக்ஷனில் நின்றிருந்து பிரச்சாரம் பண்ணியிருக்க வேண்டியவர். அவரை உள்ள இவ்வளோ நாளாக வச்சுருந்ததை தாண்டி நீங்கள் பண்ணது ஹீரோயிசம் நினைக்கிறீங்களா? 14 மணி நேரம் விடிய காத்தால 1:30 வரைக்கும் இன்வெஸ்டிகேட் பண்ணுறது ஹீரோயிசம் முடியாது, மனித உரிமை மீறல். முதல்ல உங்களுக்கு கைட்லைன்ஸ் போடணும்னு பஞ்சாப் ஹரியானா கோர்ட்டு மொத்தமாக இடியை 2ஆக கழிச்சு போட்டு நீங்கள் போய் அவரை முதல்ல நீங்கள் கைது பண்ணதே நான் செல்லாதுன்னு அறிவிக்கணும் போங்கன்னு அனுப்பிச்சு விட்டாரு. இப்போ இந்த லெவலுக்கு அரசியலுக்கு ஆளை கடத்தி எம்எல்ஏ உள்ள வைக்கிறதுக்கு ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்கடத்தல் வேலையும் செய்யறாங்க. ஆட்கடத்தல இடத்துல இருந்து நகர்த்தணும். ஆட்கடத்தல் எதிர்கட்சி எம்எல்ஏ கடத்தல், எதிர்கட்சி எம்பி வச்சுக்கலாம். இது ஏற்கனவே சத்தீஸ்கர்லையும் அதே போல ஒரு சம்பவம் நடந்ததை பார்க்குறோம். காங்கிரசினுடைய சில இடத்துல ரிப்பீட்டடாக ஜெயிக்கிறவங்களை இப்படிலாம் தூக்கிட்டு போறாங்கிறது தான் ஹைலைட்டாக இருக்குது. ஏற்கனவே பல கட்சியின் 100க்கு அதிகமான எம்எல்ஏ எம்பிக்கள் வந்து பிஜேபிகளை கொண்டு வந்துட்டாங்க. அது வெறும் வழக்கு போட்டதுக்கே வந்தவங்க. இவங்க தேர்தல் நேரத்தில் பிரச்சாரம் செய்து விடக்கூடாது, இவங்க நின்னா நம்ம தோத்துருவோங்கிறதுக்காக தூக்கி செல்லப்படுகிறவர்கள் அப்படிங்கிற லெவலுக்கு அவர் நீங்கள் மெர்சனரிஸாக மாறின பிறகு உங்கள் மேலே இறக்கம் காட்டுறதுக்கான ஸ்பேஸ் இல்லை. ஆனால் அக்கௌண்டபிலிட்டி நம்ம ஃபிக்ஸ் பண்ணப்படாமலே இருக்கிறது. எலக்ட்ரல் பாண்டில் எல்லாம் தப்புங்க, யாரை பொறுப்பாக்க போகிறீங்க இன்னைக்கு வரைக்கும் பதில் இல்லை இல்லையா? அதுக்கான ஒரு டிபேட்டை டிஸ்கோஸை பொதுவெளியில் ஆரம்பித்து வைக்கும். லீகலாக அது பெரிய லெவலுக்கு எலிவேட் ஆகிறது கஷ்டம்தான். இடி ப்ளஸ் நிர்மலா சீதாராமன் என்னென்னலாம் தேர்தல் பத்திரத்தை ஒட்டி நடந்தது குறித்து ரொம்ப விரிவாகவே உரையாடினீங்க. ரொம்ப நன்றி. வளவன். மிக்க நன்றி.